முழு அடைப்பு காரணமாக சென்னையில் 80% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஆட்டோ ஓட்டுநர்களும் முழு அடைப்பில் பங்கேற்றுள்ளதால் ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. வேலை நிறுத்தத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இன்னைக்கு நடைபெறவுள்ள இந்த முழு அடைப்பு போராட்டத்தினால கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. இன்று காலை முதல் பல இடங்களிலும் கடைகளை அடைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 2 முக்கிய வணிக அமைப்புகளும் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வெள்ளையன் தலைமையிலான அவர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதே போன்று விக்ரமராஜா தலைமையிலான தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்திருப்பதால் தமிழகம் முழுவதிலுமே பல்வேறு இடங்களில் மளிகை கடைகள் மற்றும் டீ கடை போன்ற சிறு கடைகள் அனைத்தும் இன்று காலை முதல் மூடப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை நகரை பொறுத்தவரை சுமார் 80%மான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. வழக்கம் போல் இன்று காலைகளில் அதிகாலையிலேயே திறக்கக்கூடிய டீ கடைகள் உள்ளிட்ட மளிகை கடைகள் உள்ளிட்ட கடைகள் தற்பொழுதைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. இந்த பந்தில் பொறுத்து இதற்கு மேல் மற்ற வணிக நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது தெரிய வரும். இருப்பினும் இந்த 2 முக்கிய அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபடுவதால் கோயம்பேடு வணிக வளாகம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் அனைத்தும் இன்று இந்த பங்கில் முழு பங்களிப்புடன் பல்வேறு இடங்களிலும் கடைகள் அடைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக ஆட்டோ ஓட்டுநர்களின் 11 சங்கங்களும் மொத்தமாக இன்றைய போராட்டத்தில் பங்கேற்பதாகவும் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதற்கு இன்று விவசாயிகள் முன்னெடுத்த இந்த முழு அடைப்பில் தாங்களும் கலந்து கொள்வதாக தெரிவித்திருப்பதை அடுத்து இங்கு அதாவது சென்னையிலும் இன்று பெருவாரியாக ஆட்டோக்கள் ஓடினாலும் பல இடங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ ஸ்டாண்டிலேயே போராட்டத்திலும் ஆட்டோக்களை இயக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் எழும்பூரில் உள்ள ஆட்டோ நிலையம் ஒன்றில் இருக்கும் கேட்கலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க போராட்டத்தில் எத்தனை பேர் இங்க இருந்து கலந்துக்கிற இருக்கீங்க? உங்க போராட்டம் பத்தி சொல்லுங்க. நாங்கள் தமிழருக்கோசரம் நாங்கள் நீ ஒரு நாள் வேலை நிறுத்திக்கிறோம் சார். நாங்கள் எங்கள் எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆட்டோ டிரைவர் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறது ஸ்டாண்டிலேருந்து யாரும் ஆட்டோ ஓட்டுறதில்லை. எல்லாம் அவங்கவுங்க ஆட்டோ ஸ்டாண்டில் நிப்பாட்டிட்டு பந்தில் ஈடுபடுறோம். ஆதரவு கொடுக்குறோம். காவிரி நீர் பிரச்சனைக்கோசரம் நாங்கள் தமிழர்களை அடிச்சு அடிக்கிறாங்க. அதனால் நாங்கள் எல்லாருக்கும் ஆதரவு தரோம். கர்நாடகாரங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க போலீஸ்காரங்க கூட பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அங்கே போனாக்கா பாதுகாப்பு இல்லை. அதுதான் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது அது ஓட்டுறதை நிப்பாட்டி அதுக்கோசரம் இருக்கிறோம். வேலை நிறுத்தம் நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நிறுத்துகிறோம். அவங்களுக்கு அது தெரியணும். கர்நாடக அரசு இன்று காலை ஆட்டோக்கள் பெருவாரியான இடங்களில் அதாவது தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் இயக்காமல் இருக்கின்றனர். இருப்பினும் இன்று காலை போக்குவரத்தில் பெரிய அளவிலான பாதிப்பில்லை. மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் தற்பொழுதை வரைக்கும் பெரிய அளவில் போக்குவரத்தில் பாதிப்பில்லை. இருப்பினும் இதன் பிறகு போக்குவரத்தில் இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று ரயில் மறியல்கள் சென்னையில் உள்ள முக்கிய ரயில் நிலையமான சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறுவது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய புறநகர் ரயில்கள் அனைத்திலுமே பல்வேறு அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். காலை 7 மணி முதல் 11 மணி வரை பல இடங்களிலும் போராட்டம் நடத்துவதற்கு அதாவது திமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு இன்று மதியம் வரை சீரான இயக்கம் இருக்காது என்று தெரிய வருகிறது. பல இடங்கள் அதாவது அம்பத்தூர், ஆவடி முதல் இந்த வழித்தடங்கள் அதே போன்று தாம்பரம் வழித்தடம் உள்ளிட்ட அனைத்து ரயில் நிலையங்களிலுமே ஏதேனும் ஒரு அமைப்பு காலை முதல் மதியத்திற்குள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறது. இந்த நேரங்களில் மின்சார ரயில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் ஏற்கனவே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதால் அவை இன்று மாலைக்கு மேல் அதன் மீதான பாதிப்பு தெரிய வரும் என தெரிகிறது. இன்று காலையை பொறுத்தவரை 80% அதாவது காலையில் திறக்கப்பட வேண்டிய கடைகள் எதுவும் திறக்கப்படாமல் இருக்கிறது. போக்குவரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டாலும் பொது போக்குவரத்தை பொறுத்தவரை பெரிய சிக்கல் எதுவும் இல்லாமல் இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை.